இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. ஓ, அழகா நறுக்கிருக்கேல. கறி பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணின அப்புறம் அரை வேக்காடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கடலை மாவை கரைச்சி உப்பு மிளகா அப்படி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி கொஞ்சம் கெட்டியா அதில் மேலே அந்த இது மேலே விடணும். கச்சை இது மேலே வேண்டாம் வெங்காயம் கறி மேலே. அதுக்கப்புறம் அது திருப்பி இதுவாகும். அது அதில் சேர்ந்துடும். வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. வெண்டைக்காயை வதக்கணும். கடுகு போட்டு என்ன தனியாக உப்புரை போட்டுடணும். ஓ சரி, நீங்க பண்ணி காமிச்சிருவோம். திறந்துக்கோங்க. சின்ன கடுகா? நான் கடையில் பார்த்தேன்டி இல்லவே இல்லை. இந்த இதில் போடு. எண்ணெய் காஞ்சுட்டா? காஞ்சுடுத்து. எண்ணெயும் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன். ஆமாம். பெருங்காயம் போட்டு. ஆமாம், கடை இப்போ படா தீஞ்சிருவோம்ல. ஆமாம், கொஞ்ச நேரம். இது இப்போ நார்மல் கறி மாதிரி கொஞ்ச நாள் கொஞ்சம் அரை வேக்காடு வதங்கினோடனே இப்போ வச்சா அதில் ஒட்டிக்காது. மிளகா அப்படி போடலாமா? மிளகா அப்படி உப்பு எல்லாமே போட்டுடலாம். இது நம்ம சாம்பார் பொடியே போட்டுரும். சாம்பார் பொடியே போடுறேன், வாசனையாக இருக்குங்க. சரி, ஏன்னா வெண்டைக்காய் பஜ்ஜி கறி இல்லை, ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும். கூட காணுமா? நன்னாவும் என்னமா கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் ரொம்ப குறைஞ்சதுன்னா இதை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே. இது இதோட கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் கரைச்சி விட்டு பண்ணினா கொஞ்சம் கூட இருக்கும் கறி. என்ன கரைச்சி விட்டு? கடலைமா. அதுக்கு பஜ்ஜி கறி மிளகா அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு சரி பண்ணா என்ன சொல்றேன்? என்ன பஜ்ஜி கறி பண்ணா கொஞ்சம் கூட இருக்கும். அது கூட காணும். மீனாமா போடு போடு. மிக்ஸ் பண்ணு. மிக்ஸ் பண்றீங்களா? என்ன பண்ணுங்கிறது ஏனமெல்லாம். இப்போ வந்து பஜ்ஜி கப் இருக்குமா? கல்லமா இருக்கும். ஒரு கப் ஒரு கரண்டி இருக்கும். ஆமா, கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா? இதுவும் நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடி தான் போட்டிருக்கோம். உப்பு போட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சிட்டு பெருங்காயம் வேணுமா? பெருங்காயம் இதில் போட்டிருக்கேன் இல்லையோ? அதில் இனிமேல் தான் போட போகிறோம். அப்போ இதுலேயே போட்டு இதுலேயும் போடலாம், அதுலேயும் போடலாம். நான் தண்ணி ஊற்றுறேன். போருமா போரும். எப்படி கரைக்கிறீங்களா பார்த்துட்டு. என்ன கொஞ்சம் வேண்டாமோ? கொஞ்சம் துளி போரும். இப்படி கையால் எப்படி எப்படி கையால் எடுத்துக்காமோ கீழே விழணும். அந்த கறி மேலே நம்ம பண்ணி காமிங்க. எடுத்துக்காம இப்படி வச்சாதான் அது கறியில் விழும். ஓ சரி. வெண்டைக்காய் கறியில் கொஞ்சம் தண்ணி வேணும் போல இருக்கு. போரும். இது கொஞ்சம் லூஸா. ஆமாம், இது இருக்கட்டும். ரைட்டு, நீ இப்போ காமிங்கோ. இப்போ பண்ணி காமிங்கோ. கொஞ்சம் கூட இருக்கலாம். கை காமி. இன்னும் வேண்டாமா? கையில் எடுத்து அப்படியே விழுறது பாரு. உப்பு மிளகா அப்படின்னு போட்டு போட்டாச்சு. பெருங்காயம் போட்டாச்சு. ஊற்றட்டுமா? ஊற்று போட்டு. சூப்பர் சூப்பர்மா. அப்புறமா கையால் மீன் வந்துடும். அது நிற்கிறது ஒன்றும் வேணும் போல இல்லை. திருக்கியால் கொஞ்சம் எண்ணெய் விடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட ஒரு தரம் திருப்பி. அங்கே இருக்கு பாருங்க, எண்ணெய் அங்கே இருக்கு.
அப்படியே ஆட்டமா சிம்ல வச்சு அப்படியே ஆட்டமா சிம்ல வச்சு அதை போட்டு நிறுத்த வேண்டாம், சுத்த வேண்டாம். பஜ்ஜி கறி ஆயிடுத்துல. இப்போ என்ன ஆறின அப்புறம் நம்ம காமிக்கலாம். So this was Vendekka curry by Meenamma. So this is Sujata and Meenamma signing off from Sujan Fun Kitchen. You all love her, yeah? So do give us a like or thumbs up kudunga, and don't forget to subscribe to my channel and share this video with your friends and family. As always, have fun cooking. Bye bye. Thanks for watching my video.